டிவியில விளம்பரம் போடுறான் பாருங்க, நம்மளை பார்த்து கேட்கறான், உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா என்ற நாங்களா தயார் பண்ணோம். நம்ம சாம்பலை போட்டு விலைக்கு உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தோம். இப்போ உப்பு போட்டு விலைக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டு விட்டாங்க. இதில் இன்னொரு விளம்பரம் போடுறான், பெத்த அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, பையன் சட்டையில் கொட்டி போடுறான். கொட்டி விட்டா வருத்தப்படணும்ல, அம்மா நம்ம கொட்ட மாட்டேன் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு இப்போ சாப்பாடை சட்டையில் கொட்டி போடுறான். அதுக்கு ஒரு விளம்பரம் போடுறான், போடுறப்போ புரடி தெரிக்க 2 போடுறப்போ என்னப்பா. இதுல இன்னொரு நகைக்கடை விளம்பரம் போறான், நடிகர் திலகம் பிரபு வர்றாரு. அவர் வந்து எனது உரிமை போராட்டம் புரட்சி போராட்டம் நிறுத்துறா. அப்படி நகை வாங்க சொல்றியா வேணாம் சொல்றியா, ஏன் மக்களை மிரட்டுற. இன்னொரு விளம்பரம் போடுறான், பொம்மிஸ் நைட்டி விளம்பரம். நான் பொம்மிஸ் நைட்டி போட்டா தான் குடும்ப பொண்ணாவே உணர்றேன், அப்ப போடாதால். இன்னொரு விளம்பரம் இதே நல்ல விளம்பரம் போடுறான், நடிகர் சூர்யா பொண்டாட்டி சோதிகா வருது, அது 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி அது ஒரு பாட்டு பாருது. தினந்தோறும் வாங்குவேன் இதயம் இதயம். அவன் வாங்குற சம்பளத்துக்கு 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினா அவன் குடும்பம் உருப்படும். இதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் 2 இட்லியை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினா நம்ம குடும்பம் எண்ணெய் ஆகும். காதல் பாட்டில் கூட அந்த வாழ்ந்த கவிஞர். இது மோசமான விளம்பரம்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பைக்கு எவ்வளவோ ரகங்கள் இந்தியாவில் தயார் பண்ணிவிட்டான், அதுக்கெல்லாம் என்னென்னமோ விளம்பரம்லாம் போடுறாங்க. பைக்குக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க, ஒருத்தன் சைக்கிளில் மனைவியை வச்சு ஓட்டிக்கிட்டு போகிறான், ஒருத்தன் புதுசாக பைக்கு வாங்கி ஓட்டிக்கிட்டு வர்றான். இந்த புதுசாக பைக்கு வாங்கினவன் இந்த சைக்கிளை மறித்து நிப்பாட்டிடுறான். இந்த சைக்கிளில் இருக்க மனைவி புருஷனையும் பார்க்குது, பைக்கையும் பார்க்குது, புருஷனையும் பார்க்குது, பைக்கையும் பார்க்குது, டப்புன்னு சைக்கிளை விட்டு இறங்கி இந்த பைக்கில் ஏறி போயிடுது. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க, புதுசாக பைக்கு வாங்கினா அடுத்த மனைவியை ஏற்றலாங்கிறாங்களா, இல்லை இந்த சைக்கிள் வச்சிருக்கவே மனைவியே வச்சுக்கிறப்படாதுங்கிறாங்களா? அப்போ நடந்து போகிறவங்க இது என்ன ஆகுறது? இவனுக்கு ஒரு முடிவு சொல்லணுமா இல்லையா? எங்க ஒரு காலத்தில், அந்த காலத்துல எல்லாம் எங்க பாட்டிக்கெல்லாம் 6 அடியில் கூந்தல் இருக்கும். அந்த கூந்தலை விளக்கிட்டு பார்த்தோம்னா இவ்வளவு உண்டு பூவை அறுத்து வச்சிருப்பாங்க. இப்போ என் மனைவி ஒரு கூட பூவை வச்சிருக்காங்க, இந்த பூவை விளக்கிட்டு பார்க்குறேன் எலிவாள் மாதிரி இவ்வளவு உண்டு முடி இருக்குதுங்க. இந்த புருவ முடியை எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலவு பண்ணுற அந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு இந்த புருவ முடியை எடுக்கிறதுக்கு 150 ரூபா செலவு பண்ணுறா. நான் 3 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏ சைடு 6 மாதம் பி சைடு 6 மாதம் ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறையா. காலையில் ஷேவிங் பண்ண ஆரம்பிக்கிறேன், எடுத்து விட்டுக்காரம்மா சொல்லுது, என்ன வாத்தியார ரைசி முள்ளு ஓட ஆரம்பிச்சு சொல்லுறதுக்கு ஒரு மாதிரி கரெக்டுன்னு சத்தம் கேட்க. மனுஷ வாழ்க்கையில் எவ்வளவு மோசமாக போச்சு. ஆனால் காதல் பாட்டில் கூட கண்ணியத்தை வச்சாங்க. கண்டசாலா பழைய ஆளாக இருந்தாலும் அவர் இந்த மேடையில் இருப்பார். அந்த அம்மா கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கணும், அந்த அம்மா பார்த்து கண்டசாலா பாடுவார் தெரியுமா, அந்த பாட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே அழகாக பாடுவார். நீதானா என்னை நினைத்ததும், நீதானா என்னை அழைத்ததும், நீதானா என் இதயத்திலே நிலைதடுமாறிட உதவியதும், நீதானோ என்னை நினைத்ததும், நீதானோ என்னை அழைத்ததும், நீதானோ என் இதயத்திலே நிலைதடுமாறிட உதவியதும், நீதானோ காற்றினிலே ஒரு கனவாகி அந்த கனவினிலே ஒரு நினைவாகி, கனவோ நினைவோ காண்பது மாயையோ கலவரமேதி நிலவரமானி நீதானா. பாட்டுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எதையாவது சொல்லி கொடுக்கணுங்க. இன்னைக்கு என்ன பாட்டு போட்டிருக்கான், பால மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். எப்படி கல்யாணம் பண்றது? 400 ரூபாய்க்கு வாழை மீனை வாங்கி 300 ரூபாய்க்கு விலங்கு மீனை வாங்கி ஐயரை கூப்பிட்டு ஐயர் இருப்பாரா பிச்சுக்கிட்டு ஓடுவார். எப்படி நீ பாட்டு போட்டிருக்கணும்? இன்னைக்கு என் படிக்கிறத்தில் படிக்கிற இந்த பையன் இங்கே படம் வரையணும் இல்லையா, கணக்கில் படம் வரையணும் இல்லை, படம் வரைகிறதுக்கு என்ன வேணும்? ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஜாமெண்ட்ரி பாக்ஸில் என்ன இருக்கும்? காம்பஸ் இருக்கும், கவராயம் இருக்கும், பாகைமானி இருக்கும், பென்சில் இருக்கும், ஸ்கேல் இருக்கும் தானே. இதை வச்சு இந்த பிள்ளைகளுக்கு பாட்டு போட்டு கொடுத்தா இன்னைக்கு சமுதாயம் நல்லா இருந்துக்கணும். எப்படி தெரியுமா அந்த பாட்டை போட்டுக்கணும்? பட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் கல்யாணம், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த கணக்குல தான் நடக்குதுங்க திருமணம், இத பார்க்க வந்த எல்லோருக்கும் கொண்டாட்டம். அடுத்த ஸ்டான்ஸா நான் சொல்லித்தரேன், டப்பாவை தோற முதல்ல காம்பஸ் வரும், நான் சொல்றபடியே போடுங்க. ஊர்வலத்தில் ஆடி வரும் காம்பஸோட நாட்டியம், என் மேலதான் முழங்கி வரும் ஸ்கேல் பென்சில் வாத்தியம், பாகைமானி நடத்தி வர்றார் பாத்தியம், நம்ம பாகைமானி நடத்தி வர்றார் பாத்தியம், அந்த தேர்வோட போகுதையா கணக்கோட காட்சியும், கணக்கோட காட்சியும், வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் கல்யாணம், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். இது மாதிரி சொல்லி கொடுக்கணும்லங்க. அப்ப சமுதாயம் நல்லா இருக்கு, வாழ்வியல் சிந்தனை அதுல தான் இருக்கு.
என்ன பாட்டு போடுறான்? ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். நீ என்ன திக்குவாயா? ஒரு வருஷம் காத்திருக்கிறது நீ என்ன சொல்லி கொடுத்துட்ட என் பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா நடுவர்களே? ஒரு நிமிடத்தில் 1400 கண்ணாடி மழை பெய்கிறது. ஒரு நிமிடத்தில் 1200 அடி ஓடலாம், 30 வார்த்தைகளை எழுதலாம், 300 வார்த்தைகளை படிக்கலாம், 117 பேர் பிறக்கிறார்கள், 100 பேர் இறக்கிறார்கள், 34 திருமணங்கள் நடக்கிறது, 35,000 கண்ணாடி தண்ணீர் கடலிலே கலக்கிறது, 2,10,000 முறை தொலைபேசி அழைக்கப்படுகிறது. இதை சொல்லி கூட நான் இன்னைக்கு இருக்க பாட்டு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். எவ்வளவு மோசமா போட்டிருக்கு. இதுக்கு வக்காலத்து வாங்க 2 பேர் வந்திருக்கீங்க. தயவு செய்து இனிமேல் நீ பால் குடிக்கிற மாதிரி இருக்க. ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியும். இந்த நோட்டு செல்லாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, நோட்டு செல்லாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப ஏடிஎம்ல தான் பணம் எடுக்கணும். எங்க ஊர்ல 150 பேர் லைன்ல நிக்கிறான். ஒரு ஐயா பெரிய மனுஷன் என்ன பண்ணாரு, பாவம் வெயில்ல நிக்கிறாங்கன்னு ஒரு ட்ரம் நிறைய தண்ணி வச்சாரு. வர்றவன் போறவங்களாம் குடிச்சிட்டு போட்டு. அது ஒரு தர்மம் தானே. தர்மம். நான் போய் எட்டி பாக்குறேன், 5 ரூபா டம்ளருக்கு 150 ரூபாய்க்கு செயின் வாங்கி கட்டி தொங்க போட்டிருக்காரு. ஏன் சார் கேட்குறேன்? குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு போயிடுறாங்க சார். இனிமேல் டம்ளரும் எங்கேயும் போகாது, இந்த 150 ரூபா செயினும் எங்கேயும் போகாதுன்னு என்கிட்ட பேசிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. ட்ரம்மை எவனோ நகட்டிக்கிட்டு போயிட்டாயா. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னான் வாழ்ந்த கவிஞர், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது சொன்னானா? இன்னைக்கு ஏதாவது அது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கல, டங்கா மாதிரி ஊதாரின்னு போட்டு வச்சிருக்கல. இதை பார்த்து வேணும். அவங்க ஏன் அவ்வளவு தூரம் டங்கா மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க? அந்த பாட்டு வேணாம் வேணாம் அதானே. ஓஹோ, வேண்டவே வேண்டாமா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானும் வாத்தியார் தானே, பையல எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு கிளாஸ்ல சொல்றேன், ஒருத்தனை கூப்பிட்டு இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா. என்ன சார்? ஒரு நடுக்கடல ஒரு மாமரம் இருக்கு. இந்த மாமரத்துல மாம்பழம் தொங்குது. எப்படி போய் நீ அதை பறிச்சுட்டு வருவ? சார் நான் பறவையா மாறி பறிப்பேன் சார்னா. ஏன்டா பறவையா உங்க அப்பா நான் மாத்துவான் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப நடுக்கடல ஒண்டி மாமரத்தை உங்க அப்பா நான் ஒண்டி நட்டான் அப்படின்னு கேட்கறாயா. இவங்கள்ட்ட எதுவுமே தப்பிக்க முடியாது. அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு வீடு உட்காரக்கூடாத இடம்னே ஒரு சில இடம் இருக்கு. இது மாதிரி பட்டிமன்றம் கேட்க வந்தீங்கன்னா நல்லா சிரிக்கிறவங்க பக்கத்துல உட்காரணும். நீங்க சிரிக்காதவங்க பக்கத்துல உட்காந்து நாங்க ஒரு ஜோக்கு சொன்னோம் நீங்க ஆஹா அப்படின்னா மணி 9 அறுத்து கொண்டு வாங்க சிரிக்காத பேசணும். அது மாதிரி தியேட்டர்ல போனா எங்கே உட்காரக்கூடாது. ஏற்கனவே படம் பார்த்தவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. ஏன்? நான் இப்படித்தான் பாகுபலி 2க்கு 250 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ள போனேன். ஒருத்தன் வாங்க வாங்க வாங்கண்ணா உள்ள உட்காந்த உடனே சொன்னா, சார் பாகுபலி செத்துருவான்னு போயிட்டாயா. நான் 250 ரூபாய் கொடுத்துட்டு இவன் எப்ப சாவான்னே உட்காந்துருந்தேன். 250 ரூபா கொடுத்து. அதே மாதிரி பஸ்ல ஏறினா எங்க உட்காரக்கூடாது. எங்க? இந்த 3 பேர் சீட்ல நடுவுல போய் உட்காந்துடக்கூடாது. நம்ம ஏறின உடனே ஓரத்தில் இருக்கும் வழி விடுவான். உள்ள போனா நம்மளை வச்சு கொல்ல போறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக மெட்ராஸ் போகிறதுக்கு 3 பேர் சீட்டில் நடுவில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால், சார் குரம்பேட்டையா? ஆமாம். இங்கிட்டு இருக்க சைதாப்பேட்டையா? பஸ் கிளம்பி 10 நிமிஷம் நம்ம தோள்பட்டையில் 2 பேரும் படுத்துடுறாங்க. படுத்து தூங்கி அப்போ தான் 1 லிட்டர் தண்ணியை வாங்கி மூடியை திறந்து அப்படி குடிக்கிறேன். டிரைவர் நச்சுன்னு பிரேக்கை போட்டார். இங்கிட்டு திருப்பினா இவங்க ஆவாசியை குடிச்சிட்டான், இங்கிட்டு திருப்பினா இவங்க ஆவாசியை குடிச்சிட்டான். கரெக்டாக பஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. நைட்டு 1 மணிக்கு நிப்பாட்டினாங்க மோட்டல்னு ஒரு இடத்துல. நான் 1 லிட்டர் தண்ணியை குடிச்சுட்டு அரை தூக்கத்தில் இருக்கேன். பஸ்ஸை வந்து அடிச்சான். பஸ் 10 நிமிஷம் எந்திரா அடிச்சு கிளப்பிட்டான். அங்கே போனால் இது மாதிரி டீப்லைட்டாக கட்டியிருக்காங்க. இந்த 1 லிட்டர் சரக்கை கீழே இறக்கணுமா? கரெக்டாக போய் இப்படி பொசிஷனுக்கு போயில ஒருத்தன் ஏய் அப்படின்னா, என்னடா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், சரக்கு நம்ம விட்டு கான்ட்ராக்ட் எடுத்தவனும் நம்மளை கேட்கல, கான்ட்ராக்ட் விட்டவனும் நம்மளை கேட்கல. உள்ளே போனால் 5 ரூபா விடும் 3 ரூபா வரும்னு கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா லிட்டருக்கு இவ்வளவுன்னு வாங்க போகிறாங்க. அப்பவும் நம்மளால எது கேட்க மாட்டான். 1 லிட்டரா பெஞ்சிட்டு 3/4 லிட்டரா வழி இருக்கான்னு மீட்டரை ஓட்டையை போட்டுக்கணும். அப்படிப்பட்ட காலத்தில், ஆனால் உண்மையிலே சொல்றேன், ஒரு காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் அவ்வளோ அழகா பாட்டு கொடுத்தான். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னான். ஆனால் மோசமான உலகம் யாரை எப்படி ஏமாத்தலாங்கிற டெக்னிக்கெல்லாம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஈஸியா ஏமாத்தி போறான். போன மாசம் பஸ் ஓடல இல்லையா? ஆமா. போன மாசம் பஸ் ஓடல. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற 20,000 பேர் நிக்கிறான். எந்த பஸ் வந்தாலும் ஓடுறான். இது எங்கூர் பஸ்லையும் திரும்பி வந்துடுறாங்க. நான் இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறேன். ஒரு 3 பேர் சீட்டில் எவனோ ஒருத்தர் 2 எலும்புச்சம்பளம் தாய்த்து ஊதுவத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு இறங்கி போயிட்டாயா. எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான். போய் உட்கார்றா ஆத்தாடி எலும்புச்சம்பளம் தாய்த்திருக்கு. என் குடும்பமே அழிஞ்சு போயிருந்தான். அரை மணி நேரம் பஸ்ஸில் ஏட்டு எவன் வச்சானோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டப்சர் பாக்கெட்டில் எடுத்து போட்டு உட்காந்தான். கண்ட்ராக்ட் கேட்டால் உன்னால் அரை மணி நேரம் பஸ்ஸில் ஏட்டுனா அதுக்கு இவன் சொல்கிறான், பேசாமல் இல்லாட்டா தகடம் வந்துருச்சு வாசப்படியில் சொரிக்குவேன் எப்படி வச்சது.
நான் இடம் பிடிக்க பின்னாடி போறேன். ஒரு 1.5 வயசு பையன் படுத்து கிடந்தான். ஐயோ யாரு பத்த பிள்ளையோன்னு அவனை வாரி சுருட்டி தூக்குறான். அவன் சொல்றான் நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்கிறேன், நீ போய் பின்னாடி அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிக்கிறான். இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பையும் இல்லை பிள்ளையும் இல்லை துண்டும் இல்லை. அது எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு? இப்படித்தான் ஏமாத்துறான் நாட்டில். டப்புன்னு கொண்டையை கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது வாட்டில் போயிருச்சியா. அது வழியே ஒளியாந்தவன் சீட்டு சும்மா கிடக்கணும் உட்காந்து கொண்டை ஊசி குறுக்கால ஏத்திருச்சு. இவன் ஐயோ 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 ஐயோன்னு ஓடுறான். இவன் பின்னாடி அந்த அம்மா என் கொண்டையை கொடுக்கும் என் கொண்டையை கொடுன்னு அது ஓடுது. அது பின்னாடி அது வீட்டுக்காரர் ஓடுறாரு, வாங்கிட்டு வாடி ஒண்ணுதான் இருக்கும், வாங்கிட்டு வாடி ஒண்ணுதான் இருக்கும். இப்படி மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஆனா குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னா, அருமையாக சொன்னா, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மனம் உண்டு. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மனம் உண்டு. கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இது மாதிரி ஒரு பாட்டு இருக்கா உங்கள்கிட்ட? ஆத்தா ஆத்தோரமா வாரியான்னு கேட்ட பாட்டுலாம் உங்களால் இந்த மேடையில் பாட முடியுமா? என் பிள்ளைய முன்னாடி எவ்வளவு ஒரு பாட்டு போட்டிருக்கான். கண்ணாய சேலைக்குள்ள கட்டரும்பு ஏன் அப்படி போடுறான்? அதெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாது. அது நான் ரொம்ப பொறுமையாக போய்கிட்டு இருக்கேயா. ஏன்னா 10 மணிக்கு திறந்த ஒயின் ஷாப்பை 12 மணிக்கு திறக்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஊரில் ஒருத்தன் 10 மணிக்கு சரக்கு அடிச்சு பழக்கப்பட்டு போயிட்டான். 11 மணிக்கு அவனுக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். நேற்று போய் லைனில் நின்று 12 மணிக்கு ஆளாக ஒரு குவார்ட்டர் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு பெட்டி கடையில் போய் ஊறுகாய் கேட்டிருக்கான். அவன் டப்புன்னு பிச்சு கொடுத்துருக்கான். அங்கேயே ஒரு கப்பும் வாட்டர் வாங்கி ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அரை குவார்ட்டர் உள்ள போகையில இவன் வாயிலாம் முறதல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ விஷத்தை சாப்பிட்டானா என்னடான்னு பார்த்தா அந்த கடைக்காரன் அவசரத்துல ஊறுகாய் பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துருக்காயா. இதை உட்காந்து இவன் ஓரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காயா. இவன் வாயில முறதல் பார்த்து அது வெளியே போனவன் 2 பேரும் சொல்லியிருக்காங்க, இவன் தாண்டா முறையான குடிக்காரன் அப்படின்னு இருக்காங்க. கண்ணதாசன் அழகா கொடுத்தார். கண்ணதாசனை குடி போதையில் இருக்கிறார் எல்லாம் சொல்லிட்டு நான்லாம் ஒத்துரு கிடையாது. அழகா என்னை பத்தி பார்க்காத நான் எழுதுனதை பாடுறான்னு. நானும் குடிச்சிருக்கேன், குடிப்போரை பார்த்திருக்கேன், நல்ல புத்தி வருவதில்லை நினைவிலே, ஒரு நாள் கூட மதிப்பதில்லை தெருவிலே. ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு, சிலர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா தள்ளு. அப்படி கொடுக்கணும் இல்லையா? காலத்தின் அருமை கருதி வாழ்ந்த கவிஞர்கள் இந்த இளைஞர்களை பார்த்து பிள்ளைகளை பார்த்து பாடினான். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. ஆற்று வெள்ளம் போல நின்று ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா மகராஜா. ஆக நடுவரவர்களே, வாழ்வியல் சிந்தனைகளை வடித்து தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்களே என்று நல்ல திருப்பை தாருங்கள் என்று வேண்டி உங்கள் அத்தனை பேரின் பாதம் பட்டு அந்த மண்ணை தொட்டு வணங்கி என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.